ஸ்ரீமத்ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாண்டிய நாடு திவ்யதேசம் சொல்லும்படியான பாண்டிய நாட்டு திவ்யதேசத்தில் ஒன்றான 93வது திவ்யதேசம் திருக்கோட்டியூர் என்னும்படியான திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்து பெருமாளை பெரியாழ்வார் பாடி அருளி செய்த திவ்யதேசம் திருக்கோட்டியூர். அந்த திருக்கோட்டியூர் எம்பெருமான் மூலவர் உரக மெல்லணையான். உரகம்னா பாம்பு, மெல்லணைனா படுக்கை. அந்த சயன திருக்கோலத்தில் அருள்பாலிக்கும்படியான எம்பெருமான். உற்சவர் சௌமிய நாராயணன் சொல்லும்படியான உற்சவர் திருநாமம். தாயார் திருநாமம் திருமாமகள் நாச்சியார். அந்த கோயிலுடைய அமைப்பு 4 முதல் மாடி, 2வது மாடி, 3வது மாடி, 4வது மாடின் அந்த அமைப்புகளை கொண்ட திருக்கோயில். அதாவது விஸ்வகர்மா கட்டப்பட்ட திருக்கோயில். அது புராதன காலத்தில் விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட திருக்கோயில். 4 மாடிகள் கொண்ட திருக்கோயில். முதல் மாடியில் கிடந்த கோலத்தில் உரகம் மெல்லணையான் சொல்லும்படியான திருநாமத்தோடு கிடந்த கோலமாக காட்சி அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமான். 2வது மாடியில் நின்ற திருக்கோலம். 3வது மாடியில் அமர்ந்த திருக்கோலம். 4வது மாடியில் ராமானுஜர் அங்கே 4வது மாடியில் கோபுரத்தின் உச்சியில் சென்று திருமந்திரத்தை உலக மக்களுக்கு வாரி வழங்கிய இடம் திருக்கோட்டியூர். 4வது மாடி உச்சின் கோபுரத்தின் மேலே போய் திருக்கோட்டியூரில் அந்த வைகுண்டம் மோட்சம் அடைமொழியான திருநாமத்தை திருமந்திரத்தை வாரி இறைச்ச இடம் திருக்கோட்டியூர் திவ்யதேசம். அந்த கோபுரின் உச்சியில் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் சேலங்க வச்சிருக்கிறது 4வது மாடியில். ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து திருக்கோட்டியூருக்கு 17 முறை நடந்து போய் திருமந்திரத்தை உபதேசம் கேட்பதற்காக நடந்து சென்றாராம் ராமானுஜர் உடையவர். 18வது முறை தான் திருக்கோட்டியூர் நம்பிகள் அந்த திருமந்திரத்தை ஹரி நமோ நாராயணான் சொல்லும்படியான திருமந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து, நீ பிறரிடமும் யாரிடமும் திருமந்திரத்தை சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா நீ நரகம்தான் போவன்னு தெரிவித்தார். இப்படி நான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்லை, இந்த உலக மக்கள் அனைவரும் மோட்சத்தை அடையணும், எம்பெருமானுடைய திருவடியை அடையணும்னு சொல்லி உலக மக்கள் அனைவரையும் ஜாதி பேதம் இனம் மொழி இப்படி வேறுபாடு இல்லாத அனைத்து மக்களையும் கூப்பிட்டு வரவழைத்து கோபுரத்தின் உச்சியின் மேல் நின்று அந்த திருமந்திரத்தை ஹரி நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா என்று சொல்லி அந்த திருமந்திரத்தை மக்களுக்கு மோட்சம் அடையும்படியான திருமந்திரத்தை வாரி உபதேசம் செய்த இடம் திருக்கோட்டியூர். அந்த 4வது மாடியில் திருக்கோட்டியூரில் உயர ராமானுஜர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் இன்றைக்கும் போனீங்கன்னா 4வது மாடியில் போய் பார்க்கலாம். உடையவர் விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட திருக்கோயில். பெரியாழ்வார் மங்களாசாசனம் சாசனங்கள் பாடி அருள் செய்ய திவ்யதேசம். திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார், திருமேசி ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில். மொத்தம் 39 பாசுரங்கள். இந்த இத்தனை ஆழ்வார்களும் பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார், திருமிசை ஆழ்வார் சொல்லும்படியான இந்த 4 ஆழ்வார்களும் மொத்தம் சேர்ந்து 39 பாசனங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஊர் திருக்கோட்டியூர். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சொன்னோம் எதிரெதிர் தூவில கண்ணன் முற்றம் கலந்தளராயித்தே. வண்ண மாடங்கள், வண்ணம்னா கலர், வண்ணமயமான மாட மாளிகை சூழ்ந்த திருக்கோட்டியூர். வண்ண மாட மாளிகை கோடகோபுரம் என்று சொல்லும்படியான முதல் 10 திருக்கோட்டியூரில் கண்ணன் பிறந்ததாக தெரிவிக்கிறார். கண்ணன் வடமதுரையில் பிறந்தார், ஆனாலும் திருக்கோட்டியில் பிறந்த அவதாரம் செய்த மாதிரி
இங்கே பாசுரங்களில் தெரிவிக்கிறார். வண்ணமாடங்கள் சுடிரி கோட்டியோர், வண்ணமாடங்கள் சோதிரி கோட்டியோர், கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தீனில். வண்ணமாடங்கள் சோதிரி கோட்டியோர், கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தீனில். மதுராவில், வட இந்தியாவில், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வடமதுரையில் பிறந்த கண்ணனை திருக்கோட்டியில் பிறந்ததாக தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை இல்லாத பெண் குழந்தை இருக்கும். அதை கற்பனையாக மணக்கண் வழியாக அந்த பெண்ணான குழந்தைக்கு ஆண் ஆடைகளை உடுத்தி தலை கிராப்பு வெட்டி ஆணா நினச்சி சின்ன பையா பெரிய பையா வாடான்னு அந்த பிள்ளை இல்லாத ஒரு ஆதங்கத்தை, அந்த ஆசையை பெண்ணான அந்த குழந்தைக்கு ஆண் உடைகளை உடுத்தி கிராப்பு வெட்டி வா பையா சின்ன பையா பெரிய பையா என்று கூட்டு தன் ஆசையை நிறைவேற்றி கொள்ளி அன்பை பகிர்ந்துக்கிற மாதிரி அந்த மதுராவில் பிறந்த கண்ணனை திருக்கோட்டியூரில் பிறந்ததாக நினச்சி கற்பனையாக செய்கிறார். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தீனில், என்னை சொன்னம் எதிரெதி தூவிட, என்னை சொன்னம் எதிரெதி தூவிட. எண்ணெய் சொன்னோம்னா மஞ்சள் பொடிகள், எண்ணெயெல்லாம் வாரி பூசி மஞ்சள் பொடிகளாம் தூவி அந்த கண்ணன் பிறந்ததா அந்த விழாவை திருக்கோட்டியூரில் கொண்டாடுறாங்களாம். கண்ணன் மூற்றம் கலந்தராயிற்றே, கண்ணன் மூற்றம் கலந்தராயிற்றே. முற்றம்னா வீட்டு வாசல், கோயில் வாசல் முற்றம், வீட்டு வாசல் முற்றம். அந்த வீட்டினுடைய வாசலில் இரவோடு இரவாக கண்ணன் அந்த மதுராவில் இருந்து கம்சனா வசுதேவரால் கொடியிலே வைத்து யமுனை நதிக்கரை தாண்டி இரவோடு இரவா திருவாய்ப்பாடிக்கு வந்த கண்ணனை அந்த திருவாய்ப்பாடி மக்கள்லாம் ஒன்று கூடி நின்ற இடம் சேராயிருத்து. அலர்னா சேரு, அலர்னா போகு, கண்ணல் மூற்றம் கலந்தராயிற்றே. கண்ணன் முற்றம்னா கண்ணனுடைய அந்த வீட்டு முற்றத்துடைய உலகம் அந்த ஊர் மக்கள்லாம் கூடி நின்றதால் அங்கே ஆடி பாடி நின்றதுனால சேராயிற்றுன்னு தெரிவிக்கிறார். அலர்னா சேரு, அலர்னா பூ ஒரு பேர் அலறு. அப்படி அந்த அலறு சேராயின மாதிரி அதை தெரிவிக்கிறாரு பெரியாழ்வார். திருக்கோட்டியில் அருளி செய்த பாசுரம். நவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியோர், மூவர்காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத பாவகாரிகளை படைத்தவன் எங்கனும் படைத்தான்களோ. இப்படி அருமையான முறையில் தூய தமிழில் பெரியாழ்வார் அருளி செய்த பாசுரம். அந்த திருக்கோட்டியூர், கோட்டியூர்னா கோஷ்டியூர்னு சொல்லுவாங்க. அந்த இஷ்ஷு வரக்கூடாது. திருக்கோட்டியூர் கோஷ்டிங்களாம் ஒன்றாக கூடனால திருக்கோட்டியூர்னு பேர் ஏற்பட்டது திருக்கோட்டியூர். அந்த இரணியனுக்கு எதிரியார்னா நாராயணன், நாராயணனுக்கு எதிரியார்னா இரணியன். அந்த இரணியனை அழிக்கிறதுக்காக, அந்த உபாயத்துக்காக எப்படி அவனை அழிக்கலாம் என்றத ஆலோசனை கூட்டம் கூடி போட்ட இடம், பேசின இடம் திருக்கோட்டியூர். தேவர்கள்லாம் ஒன்று கூடி பிரம்மா, இந்திரன், சிவன், விஷ்ணு இவரெல்லாம் அனைத்து பேரும் தேவர்கள்லாம் ஒன்று கூடி ஆலோசனை செய்த கோஷ்டியாக கூடி அந்த இரணியனை சம்மாரம் செய்வது எப்படி செய்யலாம் என்று ஆலோசனை கூடின இடத்துக்காக திருக்கோட்டியூன் பெயர் ஏற்பட்டது. ஆகையினால திருக்கோட்டியூர் திவ்ய தேசம் சௌமிய நாராயணன் உலகமெல்லனையான் திருநாமத்தோடு அருள்பாலிக்கூடிய எம்பெருமானை நாளை நாவகாரியம் சொல்லும் 10 பாசத்தினுடைய தொடர்ச்சியாக பொருள் பார்க்கலாம். ஆகையினால் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அடியனுக்கு தெரிஞ்ச வேலை பொருள் தெரிவிக்கிறேன். குறைநிறைகள் இருந்தாலும் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம், ஷேர் பண்ணுங்கள், பரிந்துரை செய்யுங்க என்று வேண்டிக் கொண்டு இந்த திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண வைபவத்தை அந்த நிகழ்ச்சியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.